சூடாக்கப்பட்ட உணவுல இருந்து எடுக்கப்பட்ட எனர்ஜி எடுத்துருச்சு. எனர்ஜிய அந்த இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி பாருங்க, சிறுகுடல்ல இருந்து எனர்ஜியை எடுத்துருச்சு. ஒரு ப்ராசஸ் நம்ம உடம்புல உள்ள மற்ற சில விஷயங்கள் எடுத்துருச்சு. அது எது எடுத்து அந்த நியூட்ரியண்டா மாறிடுச்சு. இப்போ உணவா இருந்தது, இப்ப என்ன ஆகுது? ஊட்டச்சத்தா மாறிடுச்சு. உறிஞ்சப்பட்ட உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கள். அந்த ஊட்டச்சத்து என்ன செய்யறது? ரத்த ஓட்டம் மற்றும் நிணநீர் மண்டலம், பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் லிம்பத்தட்டிக் சிஸ்டம். இந்த லிம்பத்தட்டிக் சிஸ்டம், இந்த பிளட் ஸ்ட்ரீம், இதை பத்தி ஐ திங்க் மேம் நேற்று ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். பிளட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க, இந்த லிம்பத்தட்டிக் சிஸ்டம் பத்தி சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். நேற்று நான் கிளாஸ் பாதியில எனக்கு வெளியில போயிட்டேன். அனாட்டமி அண்ட் பிசியாலஜில அதை பத்தி இன்னும் தெளிவா சொல்லுவாங்க. சொல்லல அப்படின்னா சொல்லிடுவாங்க. பிளட் ஸ்ட்ரீம்னா உணவு, ரத்த குழாய்கள். லிம்பத்தட்டிக் சிஸ்டம் நிணநீர் சுரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த நிணநீர் சாரி அந்த லிம்பத்தட்டிக் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுதான் நம்ம உடம்புல வந்து ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் செய்யும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அங்கதான் நடக்கும். அந்த லிம்பத்தட்டிக் சிஸ்டம் தான் நடக்கும். ஏன்னா அங்கதான் வெள்ளை அணுக்கள் இருக்கு. அது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராசஸ். அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. சில ரத்த நாளங்கள் மாதிரி அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. ரத்த வெள்ளை அணுக்கள் அங்கிருந்தா வந்து நம்மளோட நோயை வந்து எதிர்க்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்றதும் அதுதான். ஆமா, அதுக்கு வெள்ளை அணுக்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? நோயை எதிர்க்கிறோம் அப்படின்னா ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? அந்த எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது? நம்ம சாப்பிட்ட உணவுல இருந்து தானே கிடைக்குது. அப்ப அது 80 எடுக்குது இல்ல, பிளட் ஸ்ட்ரீம், ரத்த குழாய்களை எடுத்துட்டு போய் உடம்புல உள்ள எல்லா பார்ட்டுக்கும் கொண்டு போயிட்டே இருக்கும். கொண்டு போய்கிட்டு இருக்கே, கொண்டு போயிடும், எல்லா பாட்டுக்கும் போயிடும். எப்படி போகும்? உணவு இப்போ சில கெமிக்கல் மாதிரி மாறி நியூட்ரியண்டா மாறிடுச்சு. சாப்பிட்ட உணவு நியூட்ரியண்டா மாறிடுச்சு, ஊட்டச்சத்தா மாறிடுச்சு. என்ன மாதிரி ஊட்டச்சத்து அப்படிங்கிறத பார்ப்போம். அது எப்படிலாம் போகுது பாருங்க. கார்போஹைட்ரேட் ஒரு ஃபார்ம்ல போகுது, புரோட்டீனா போகுது, ஃபேட்டா போகுது, விட்டமினா அண்ட் மினரல்ஸா போகுது. இங்க இருக்க இந்த விட்டமின் மினரல்ஸ் பாத்தீங்களா, இதுதான் இந்த வேலையெல்லாம் செய்யும். விட்டமினும் மினரல்ஸும் அந்த பாத்வேல போகும். அந்த பாத்வேல போனது திருப்பி அது என்ன வேலை செய்யும்? இங்க பாருங்க, யூட்டிலைஸ் as a catalyst. யூட்டிலைஸ் as a catalyst இருக்கா? சமிக்கை பரிமாற்றம், எலும்பு உருவாக்கம், நோய் எதிர்ப்பு மண்டல ஆதரவு உள்ளிட்ட செயல்பாடுகளை செய்யும். இதுதான் இந்த விட்டமின்ஸ் தான். இந்த விட்டமின் தான் செய்யும். விட்டமின் தான் எடுக்கும், மினரல் தான் எடுக்கும். எந்த ஃபார்ம்ல போகுது? கார்போஹைட்ரேட் ஃபார்ம்ல போகுது. அந்த உணவானது எப்படிப்பட்ட உணவு? இட்லி எப்படி மாறுது பாருங்க, கார்போஹைட்ரேட்டா மாறிடுச்சு, அப்புறம் புரோட்டீனா மாறுது, ஃபேட்டா மாறுது, விட்டமினா மாறுது. ஓகே, இதெல்லாம் மாறிடுச்சுன்னா இதுக்குன்னு ஒரு வேலை இருக்கும்ல. கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் இன்டு குளுக்கோஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். புரோட்டீன் வந்து அமினோ ஆசிடா மாறிடும். ஃபேட்டுங்கிறது வந்து ஃபேட்டி ஆசிட், கிளிசரைடு, ட்ரைகிளிசரைடு அப்படிங்கிற ஃபார்ம்ல மாறும். இதெல்லாம் எப்படி எப்படி மாறி அது இதுக்கு ஒரு வேலை இருக்குங்க. இதுக்கு ஒரு வேலை இருக்கு. புரோட்டீனுக்கு ஒரு வேலை இருக்கு, ஃபேட்டுக்கு ஒரு வேலை இருக்கு. இந்த வேலையை செய்யறதுக்கு இந்த இந்த 3 பேரும் வேலை செய்யணும் அப்படின்னா, இந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 2 பேர் சப்போர்ட் இல்லாம இவன் எதுவுமே செய்ய. இவனோட வேலை, இவன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இவன் தான் செஞ்சு கொடுப்பான். ஆனா இவனோட தேவை அதிகம். இந்த 3 பேரோட தேவை அதிகம், இவனோட தேவை குறைவு. தேவை குறைவு அப்படின்னா அளவுல சொல்றேன். இவன் இவன் 10 தேவைப்படுதுன்னா இவனுக்கு ஒரு 0.5 போதும், நம்ம உடம்பு இருந்தா போதும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஆக்சுவலி இது இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன். இவனுக்கு 10 தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த 3 சேர்ந்து 10 தேவைப்பட்டுச்சுன்னா இவனோட தேவை 0.5 போதும். சரி, இப்ப அதை தெளிவா பார்ப்போம். அதாவது இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், 5 ப்ராசஸ் பார்த்திருக்கோமா? 5 ப்ராசஸ்ல முதல் ப்ராசஸ் என்ன? இன்ஜெக்ஷன் ஒரு ப்ராசஸ் பார்த்தோம். சாப்பாடை வாயில போட்டு முழுங்கிட்டோம், அரைச்சு முழுங்கிட்டோம். அடுத்து டைஜஷன் ப்ராசஸ் பார்த்திருக்கோம். டைஜஷன் ஃபுட்டு நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல்ல இருந்து உணவு உறிஞ்சப்படுகிறது. உறிஞ்சப்பட்ட உணவு அசிமுலேட் ஆகுது. அங்க அசிமுலேட் ஆனது என்ன செய்யுது? திருப்பி கடத்தப்படுகிறது 2 சிஸ்டம் மூலமா. இந்த லிம்பத்தட்டிக் சிஸ்டம் மூலமாகவும் பிளட் ஸ்ட்ரீம் மூலமாகவும் அந்த உணவு கடத்தப்பட்டு உடம்புல உள்ள எல்லா பாகங்களுக்கும், ஒவ்வொரு செல்லுக்கும், ஒரு திசுக்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம் ஆஃப் நியூட்ரியன்ஸ்.
மெட்டபாலிசம் ஆஃப் நியூட்ரியன்ஸ். மெட்டபாலிசம் நியூட்ரியன்னா உடல் ஊட்டச்சத்துக்களின் வளர்ச்சிதை மாற்றம். இது எப்படி எப்படிலாம் போயிருக்கு? கார்போஹைட்ரேட்டா போயிருக்கு, புரோட்டீனா போயிருக்கு, ஃபேட்டா போயிருக்கு, விட்டமின் அண்ட் மினரல்ஸா போயிருக்கு. இப்போ அங்கங்க போய் இது ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் என்ன வேலை இருக்கு? இதுதான் இந்த காம்பனன்ட் ஆஃப் ஃபுட்ஸ். இந்த பார்த்தோம் இல்லையா? முதல்ல ஊட்டச்சத்து, ரெண்டாவது பார்த்தோம் இல்லையா? இந்த காம்பனன்ட் ஆஃப் ஃபுட், இந்த உணவின் கூறுகள் இருக்குல்ல, இதுதான் இந்த கூறு. இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா? 4 5 பேர். இது கூட வாட்டரும் சேர்த்துக்கோங்க. இது கூட வாட்டரும் சேர்த்துக்கணும். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உணவு. புரியுதா? நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உணவு. ரெண்டுக்குமே என்ன வேணும்? நீர் வேணும். 70% of our body is formed by water. 70% நம்ம உடம்புல வந்து வாட்டர் தான் இருக்கு. அதையும் பார்க்கணும். வாட்டர் இல்லை அப்படின்னா அங்க உயிர் உயிர் இல்லை. சரியா? ஏன் இங்க சேர்க்கல அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து ஏன்னா உங்க சிலபஸ் கொடுக்கல. இதுக்கப்புறம் வந்து அது வந்து இதோட கண்டினியூட்டியா வரும். அதனால ரொம்ப டெப்தா போகல. பட் அதை பத்தி நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஸோ கார்போஹைட்ரேட். இப்போ இதோட வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இது வந்து முதல்ல நியூட்ரிஷன் படிச்சோம். அந்த நியூட்ரிஷனோட ப்ராசஸ் என்னன்னு படிச்சோம். நியூட்ரிஷன் அப்படிங்கிற வார்த்தையை படிச்சிருக்கோம். அந்த ஊட்டச்சத்து, அந்த நியூட்ரிஷனோட ப்ராசஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அந்த ஊட்டச்சத்து எப்படி மாறிடுச்சு? கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, விட்டமின் அண்ட் தாதுக்கள். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இப்படிங்கிற ஃபார்ம்ல இதுக்கு எல்லாத்தையும் சேர்ந்தோம்னா நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். நியூட்ரிஷன் வேற, நியூட்ரியன்ட். இந்த நியூட்ரியன்ட் தான் அந்த உணவுப் பொருட்களோட காம்பனண்டா இருக்கு. அந்த நியூட்ரியன்னா என்ன? நியூட்ரியன்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் த கான்ஸ்டியூஷன்ஸ். அமைவிடம் அமைஞ்சிருக்கு. எப்படி அமைஞ்சிருக்கு? என்ன ஒரு ஃபார்ம்ல அந்த ஊட்டச்சத்து ஒரு ஃபார்மா அமைஞ்சிருக்கு. அந்த அந்த அமைப்பு தான் கார்போஹைட்ரேட், புரதம். உணவுல இது எல்லாத்தையும் அடக்கி உள்ளது. கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, விட்டமின்களை அடக்கிறது, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. ஒரு ஃபார்ம், ஒரு பால்குள்ள 4 இருக்குது. இல்லையா? அதுக்கு பேரு தான் நியூட்ரியன்ட். அந்த கான்ஸ்டியூவன்ஸ் பார்த்தீங்களா? என்னென்ன ஃபுட் கான்ஸ்டியூன்ஸ் இருக்குங்கிறத பின்னாடி பார்க்க போறோம். அதுதான் அந்த கார்போஹைட்ரேட், அந்த 4 காம்பனன்ட். அந்த 4 காம்பனன்ட்ல முதல் காம்பனன்ட் கார்போஹைட்ரேட். மேஜர் காம்பனன்ட்ங்க, ரொம்ப முக்கியமான காம்பனன்ட். இதை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம எதுவுமே இல்லை. இது ஒரு விஷயம் இருக்குது. அந்த டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ்ல வந்து இது ஒரு ஸ்லைடு பின்னாடி வச்சுக்கணும். நியூட்ரியன்ஸ், அந்த நியூட்ரியன்ட்ல அந்த நியூட்ரியன்ட்டுக்கு டைப் இருக்குங்க. இப்ப நியூட்ரியன் என்ன பார்த்தோம் இல்லையா? அந்த நியூட்ரியன்ட்டுக்கு டைப் இருக்குது. என்ன டைப்? மேக்ரோ நியூட்ரியன்ட். மேக்ரோ நியூட்ரியன்னா என்ன அர்த்தம்? ஒரு பேரூட்ட சத்துன்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கலாம். மேக்ரோ நியூட்ரியன் அப்படின்னா பேரூட்ட சத்து. பேர்னா என்ன? பெரிய. மேக்ரோனா பெரிய. மைக்ரோ நியூட்ரியன் அப்படின்னா நுண்ணூட்ட சத்து. நுண்ணுயிரின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நுண்ணூட்டச்சத்து. பேரூட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து. இந்த நியூட்ரியன்ட்டை 2ஆ பிரிக்கிறோம். ஏன்னா இதோட தேவைகளை பேஸ் பண்ணி அதோட எவ்வளவு தேவைங்கிறத பேஸ் பண்ணி இதை பிரிச்சிருக்காங்க. ஆனா முக்கியத்துவம் பார்க்கும்போது இந்த மேக்ரோ நியூட்ரியன் செயல்படும் அப்படின்னா இந்த மைக்ரோ நியூட்ரியன் தேவை. இது இல்லாம இது செயல்படாது. ஆனா இந்த மைக்ரோ நியூட்ரியன் வேணும் அப்படின்னா இந்த மேக்ரோ நியூட்ரியன் மூலமா தான் கிடைக்கும். புரியுதா? பாருங்க. இப்போ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ங்கிற அந்த பேரூட்டம் வந்து பேரூட்டச்சத்து ஒழுங்கா செயல்படணும் அப்படின்னா இந்த மைக்ரோ நியூட்ரியன் ரொம்ப முக்கியம். இதுக்கு இது தேவை. ஆனா இது வேணும் அப்படின்னா இது தேவை. இது மூலமா தான் இது கிடைக்கும். ஆனா இந்த மைக்ரோ நியூட்ரியன் இல்லாம மேக்ரோ நியூட்ரியன் வேலை செய்யாது. இதை செயல்படுத்துறது இது, இத உடம்புக்கு கொடுக்கறது இதுதான். உடம்புலயே சில விஷயங்கள் மைக்ரோ நியூட்ரியன் இருக்கும், நம்ம உடம்புலயே இன்புல்ட்டா இருக்கும். அது என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஒண்ணுனா பார்த்துக்கலாம். பட் இது ரெண்டோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான். பேரூட்டச்சத்து நுண்ணூட்டத்தை கொடுக்குது. நுண்ணூட்டம் பேரூட்டச்சத்தை
எந்த வழியில உபயோகப்படுத்துறோமோ அது உபயோகப்படுத்த அதான் உபயோகப்படுத்தும். இந்த பேரூட்டச்சத்துல 3 இருக்குங்க. மேக்ரோ நியூட்ரிஷன்ல 3 இருக்கு. ஒன்னு வந்து கார்போஹைட்ரேட், அதான் பார்த்தோம். புரோட்டீன், ஃபேட், இது 3ம் மேக்ரோ நியூட்ரியன் சொல்றாங்க. அப்புறம் இந்த 2ம் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் 5 வந்துருச்சா? இங்க இருக்க பார்த்திருக்கோம். இத வந்து இது 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 3ம் மேக்ரோ நியூட்ரியன். கீழ இருக்க இந்த 2ம் மைக்ரோ நியூட்ரியன். இதைத்தான் இங்க சொல்லியிருக்கேன். இங்க சார்ட்டா போட்டுருக்கு. சரியா? இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இது டைரக்டா அப்படி கார்போஹைட்ரேட் செயல்படாது. இந்த கார்போஹைட்ரேட் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் உடையும். அது இன்னும் உடைஞ்சி மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட் பிரியும். அதே மாதிரி புரோட்டீன் எப்படி பிரியுதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபேட் எப்படி பிரியும் அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போனா கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த சார்ட்டை வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எரேஸ் பண்ணிடுறேன். இந்த நோட்ஸ் எப்பயும் வந்துடும் இல்லையா உங்களுக்கு மேம்? இந்த நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருவீங்களா பார்ட்டிசிபென்ட்க்கு? சுத்தமா மேம்? சார் அனுப்பிச்சிருவாங்க சார், அனுப்பிச்சிருவாங்க சார். ஓகே 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 தென் ஓகே. அப்போ இந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சார்ட் இங்க அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த சார்ட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வார்த்தைகள் புரியுறது கஷ்டம், பட் வச்சுக்கோங்க, ஈஸியா புரிஞ்சிடும். அதெல்லாம் பிரிச்சு எப்படி இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்கிறது சில விஷயங்கள்லாம் சொல்றேன். அதை பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது இதுல கார்போஹைட்ரேட்னா என்ன. ரொம்ப சிம்பிளா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தைகள் நீங்க நோட்ஸ் எடுத்து எழுதுறதுக்காக தான் நான் ரொம்ப தெளிவா கொண்டு வரேன். சார்ட்டாவே கொடுத்துருக்கேன். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த கார்போஹைட்ரேட் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் பார்த்துடலாம். மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடு. மால் நியூட்ரிஷன் என்ன அப்படின்னா இல்ஹெல்த், அதாவது உடம்புல நடக்கக்கூடிய சில குறைபாடு, ஒரு ஹெல்த்ல குறைபாடு. அது எதனால நடக்குது அப்படின்னா டிஃபிஷியன்சி ஆஃப் எக்ஸஸ் ஆர் ஒன் ஆர் மோர் எசென்சியல் நியூட்ரியன் இந்த பாடி. மேல சொன்ன அந்த நியூட்ரிஷன் வந்து நியூட்ரியன்ட் வந்து சில கம்மியா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, சில குறைபாடு நம்ம உடம்புல சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் பேர் தான் வந்து என்னன்னா மால் நியூட்ரிஷன். அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து இந்த இதான். ஒன்னு வந்து அண்டர் நியூட்ரிஷன், இன்னொன்னு வந்து ஓவர் நியூட்ரிஷன். அண்டர் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது அப்படின்னா தேவையான அளவு ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னா அது அண்டர் நியூட்ரிஷன். தேவையான அளவு ஊட்டச்சத்து தேவைக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓவர் நியூட்ரிஷன். டெய்லி ஒரு காலை எழுந்துச்சு வாக்கிங் போகும்போது ஒரு 3 ஸ்வீட் போண்டா, 3 கார போண்டா, ஒரு 3 உளுந்த வடை சாப்பிட்டோம்னா இது வந்து ஓவர் நியூட்ரிஷன். டெய்லி காலையில உடம்ப குறைக்கணும்னு எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இது அண்டர் நியூட்ரிஷன். இது ரெண்டுக்கும் பேலன்ஸ்டா ஒரு உணவு முறை நமக்கு கண்டிப்பா வேணும். அது என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் அதுல சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. சரி, இப்போ இந்த நியூட்ரியன்ட் மேல படிச்ச நியூட்ரியன்ட்ல கார்போஹைட்ரேட்னா என்ன, அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். மேக்ரோ நியூட்ரியன் இது இந்த ஸ்லைட் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு சரி சொல்லிடுறேன். சாரி, கார்போஹைட்ரேட் தான். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட்ல முதல் வகை கார்போஹைட்ரேட். இது என்ன செய்யுது? முதல்ல நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. மேல உடல் உணவுல வந்து 3 பயன்கள் சொன்னோம் இல்லையா? முதல் பயன் பிசியாலஜிக்கல், அதாவது உடலியல் செயல்பாடுகள்ல என்ன கொடுக்குது? அது வந்து எனர்ஜி கொடுக்குதுன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? இந்த ஸ்லைடு, முதல்ல பாத்தீங்களா? எனர்ஜி, பாடி பில்டிங், ப்ரொடக்ஷன், அதே விஷயத்தான் அங்க செய்யுது. இதுல அந்த எனர்ஜி கிவிங் ஃபுட்ல ரொம்ப முக்கியமானது CHO. கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதுக்கும் அந்த ஃபார்முலா போட்டுக்கிறேன். கார்போஹைட்ரேட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த இருப்பாங்க CHO. இதுல 3 ஃபார்ம் இருக்குதுங்க. ஒன்னு வந்து இது 3 கெமிக்கல் இருக்குது. இதுல ஒன்னு வந்து கார்பன், இன்னொன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு ஆக்சிஜன். ஒரு கார்பன், ஒரே ஒரு கார்பன், 2 ஹைட்ரஜன், 3 ஆக்சிஜன். இதுக்கு டபுள் டெப்தா தெரிஞ்சுக்க வேணாம். பட் இதெல்லாம் சேர்த்து நீங்க எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா CHOன்னு சொல்லுவாங்க. கார்போஹைட்ரேட்டை CHOன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. எனர்ஜி கிவிங் ஃபுட்டுங்க, ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா நம்மளால எதுவுமே செயல்பட முடியாது. ரொம்ப முக்கியம் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து
காப்ஸ் ஃபுட் வேணாம், காப்ஸ் யாரும் எடுத்துக்காதீங்க, காப்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்துடும், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கார்போஹைட்ரேட் ரொம்ப முக்கியம். பட் அது நம்ம உடல் தேவையை பொறுத்து அது மாறுபாடு நிறைய இருக்குது. சரிங்களா? நம்ம ரொம்ப செடன்டரி லைஃப், அதாவது எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாம ரொம்ப சாதாரண வாழ்க்கை, காலைல எழுந்திரிச்சோமா, ஆஃபீஸ் போனோமா, இல்லை வேலைக்கு போனோமா, ஸ்கூல் போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, திருப்பி டிவி பார்த்தோமா, தூங்கி எழுந்துச்சோமா, இப்படிங்கிறது கார்போஹைட்ரேட் எவ்வளவு தேவை? ஒரு ஒரு ஆக்டிவ் பர்சன் பயங்கரமா எனர்ஜியா இருக்கிறாங்க, காலையில யோகா பண்றாங்க, பிசிக்கல் எக்சசைஸ் பண்றாங்க, வாக்கிங் போறாங்க, ஜாகிங் போறாங்கன்னா, ஈவினிங் வந்து ஏதோ ஒரு கோச்சிங்ல போய் ஏதோ ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை அது இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எனர்ஜி, இந்த கார்போஹைட்ரேட் தேவை அதிகப்படும். முதல் வேலை இதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கும். எல்லாத்துக்கும் எனர்ஜி, தூங்குறதுக்கு எனர்ஜி, உட்கார்றதுக்கு எனர்ஜி, எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுக்கும். ரெண்டாவது இதோட மிக முக்கியமான ஒர்க்கு இதுதான், பிரைமரி சோர்ஸ், ப்ரிஃபர்டு சோர்ஸ். பிரைமரி சோர்ஸ் இதுதான். உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் சோர்ஸ் இன் ஃபுட் அப்படின்னு போட்டு கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ரெண்டு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஜூஸு, எலக்ட்ரால் அப்படின்னு கொடுத்தா நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஆன்சரு கார்போஹைட்ரேட் செலக்ட் பண்ணணும். ஏன்னா பிரைமரி சோர்ஸ் தான், ரொம்ப முக்கியமான சோர்ஸ் தான், ரொம்ப முக்கியமா. அதுக்கு அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க, நீங்க சாப்பிடுற ஒரு நீங்க எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட்ல 20% எங்க போகுதுன்னா உங்க பிரெயினுக்கு தான் போகுது. இப்ப காலை உணவு திட்டத்தோட நோக்கம் புரியுதா? சாம்ராஜ்யர் கொண்ட இந்த உணவு திட்டத்தோட நோக்கம் என்ன, அதோட எய்ம் என்ன அப்படின்னு புரியுதா? இதுதான், பிரைன் டிபெண்ட்ஸ் ஆன் கார்போஹைட்ரேட். 20% நீங்க சாப்பிடுறதுல இதுக்கு தான் போகுது. அதுக்கப்புறம் தான் மேல. முதல்ல போறதும், நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல முதல்ல போறதும் பிரெயினுக்கு தான் போகும். எங்க போகும்? சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுது. அப்போ கார்போஹைட்ரேட் இல்லாம எனர்ஜிக்காக, இந்த மசில் பில்டுக்காக புரோட்டீனை மட்டும் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு எப்படி மூளை வேலை செய்யும்? பிரெயின் வில் நாட் பி ஆக்டிவ், ஆக்டிவா இருக்காது. அது வேற சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், புரோட்டீன் ஷேரிங், அது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சாரி ஃபார் இன்டரப்ஷன். ஓகே, இப்போ ஒரு ஃபோன் கால் ஆயிடுச்சு, சாரி. இப்போ இந்த மேக்ரோநியூட்ரிஷன் கார்போஹைட்ரேட்டோட தேவை இவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதுல இந்த 3 டைப் இருக்கு, 2 டைப் இருக்கு மெயினா, சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், 2 டைப் இருக்கு. இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, இந்த கார்போஹைட்ரேட் என்ன ஆகும் அப்படின்னா, சிஹெச்ஓ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உடம்புல போய் அப்சார்ப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து குளுக்கோஸா மாறும், சர்க்கரை இந்த குளுக்கோஸா மாறும். இந்த குளுக்கோஸா மாறுறது தான் இப்படி சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸா வச்சுக்காங்க. சிம்பிளா மாறுது, இது ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஒரு ஜூஸ் குடிச்சீங்க அப்படின்னா மோனோ சர்க்கரை, இது வந்து ஒற்றை சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கலாம், இது ஒற்றை சர்க்கரை, இது இரட்டை சர்க்கரை, இது பல முனை சர்க்கரைன்னு வச்சுக்கோங்களேன். பாலி சர்க்கரை நிறைய சர்க்கரை சேரும். இது ஒரே ஒரு குளுக்கோஸ் சேர்ந்தது தான். இது 3 டைப் இருக்கு இல்லையா, 1 2 3, இந்த 3 டைப்பும் ஒரே குளுக்கோஸ் தான். இது ஒண்ணுதான், இது ஒரே ஒரு மூலக்கூறு தான் இருக்கும். இதுல ஒரு மூலக்கூறு, இதுல ஒரு மூலக்கூறு, இது 2 குளுக்கோஸ் சேர்ந்து இருக்கும். 2 குளுக்கோஸ். குளுக்கோஸ் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குங்க, இப்படி இருக்கும். இது கீழே ஒன்று சேர்ந்து, இது வந்து ஒற்றை, இது வந்து மோனோ. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன், இது வந்து இரட்டை. நான் தான் வரைஞ்சிட்டு இருந்தேன், கூட யாரும் வரைஞ்சிட்டே இருக்குது. ஏன் படமா உங்க படமான்னு தெரியாதுங்க, அது ப்ளூ கலர்ல பண்ணிட்டு இருக்கீங்க. இது இரட்டை சர்க்கரை. இந்த மாதிரி நிறைய செயினா இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய செயினா இருக்கும். அந்த உணவு மூலக்கூறு ரொம்ப இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும். அந்த மூலக்கூறு வந்து இப்படி இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒற்றை சர்க்கரை, இது இரட்டை சர்க்கரை, இது பலமுறை சர்க்கரைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து எக்ஸாக்ட் வந்து பாலிசாக்கரைட்னா வரும். நீங்க எங்க போய் போட்டாலும் பாலிசாக்கரைட் அப்படின்னு வரும். மோனோசாக்கரைட்னா ஒற்றை சர்க்கரை. இதுல 3 டைப் இருக்கு மோனோசாக்கரைட்ல. ஒன்னு வந்து குளுக்கோஸ், இன்னொன்னு ஃப்ரக்டோஸ், இன்னொன்னு கேலக்டோஸ்னு சொல்றாங்க.
பேர் இந்த இது அப்படியே உங்களுக்கு நோட்ஸ் வந்துரும், வச்சுக்கோங்க. நீங்க டவுட் அப்படின்னா நீங்க குரூப்ல டெலகிராம் ஆக்டிவ் ஆனோடனே போடுங்க. அதுக்கப்புறம் மேம்க்கு நீங்க அந்த டவுட் அனுப்புங்க, நானும் அதை மேம்க்கு வாய்ஸா போட்டு இல்லைன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புறேன். சரிங்களா? இப்போ இந்த இரட்டை சர்க்கரை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு பாட்டுக்கு முடிச்சு நம்ம வந்து வைண்ட் அப் போயிடலாம். வெட்டிங் லேட், நானும் ஒத்துக்குது, சாரி. இப்போ இந்த இரட்டை சர்க்கரைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த குளுக்கோஸ் இருக்குங்களா, இந்த குளுக்கோஸும் இந்த ஃப்ரக்டோஸும் சேர்ந்துச்சு அப்படின்னா, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா மால்டோஸ். இந்த ஃப்ரக்டோஸும் இந்த கேலக்டோஸும் சேர்ந்துச்சு அப்படின்னா லாக்டோஸ். இந்த குளுக்கோஸ் கூட இன்னொரு குளுக்கோஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அது சுக்ரோஸ். சரியா? இப்ப இந்த மால்டோஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த லாக்டோஸ் சுக்ரோஸ் விட்டுருங்க. இது வந்து ரொம்ப அதிகமா பயன்படாது. இது இதோட இரட்டை சர்க்கரை நின்றும். அப்புறம் இந்த ஸ்டார்ச்சஸ் அப்படின்னா மாவுச்சத்து இந்த பாலிசெக்ரேட்ல இருக்குது. சார் இத திரும்பவும் சொல்லுங்க சார் கொஞ்சம். தெரிஞ்சுச்சா? சரி, குளுக்கோஸ் ஃபேக்டர்ஸ் சொல்லுங்க. இப்போ இந்த மோனோசாக்சரைட் என்னங்க, ஒற்றை சர்க்கரைங்க. ஒரே ஒரு சர்க்கரை தான் இருக்கும். இல்ல அப்படியே வச்சுக்கோங்க நீங்க மைண்ட்ல. இது ஒரே ஒரு சர்க்கரை தாங்க இருக்கும். குளுக்கோஸ்னா 1, ஃப்ரக்டோஸ்னா 1, கேலக்டோஸ்னா 1. சரியா? இப்போ இரட்டை சர்க்கரைக்கு வாங்க. டைசாக்சரைட் இரட்டை சர்க்கரைக்கு வாங்க. இந்த இரட்டை சர்க்கரை மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ் இருக்கா? இது எப்படி உருவாகும் அப்படின்னா, இந்த குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து மால்டோஸ் உருவாகும். இந்த ஃப்ரக்டோஸும் இந்த கேலக்டோஸும் சேர்ந்து இந்த லாக்டோஸ் உருவாகும். இந்த குளுக்கோஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த குளுக்கோஸ் கூட இன்னொரு குளுக்கோஸ் சேர்த்துக்குவாங்க. ரெண்டு குளுக்கோஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா இங்க இது வந்து இந்த சுக்ரோஸ் உருவாகும். G பிளஸ் F, இது வந்து மால்டோஸ். F பிளஸ் கேலா, இந்த கேலா கீழே இருக்கிறது கேலான்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து லாக்டோஸ். G பிளஸ் G ரெண்டு குளுக்கோஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து சுக்ரோஸ். புரிஞ்சுதா? ஓகே, புரியலனாலும் பரவாயில்ல, நீங்க திருப்பி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த கிளாஸ்ல கூட நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நோ இஷ்யூஸ். இப்போ இந்த மால்டோஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டையும் விட்டுருங்க. இது ரெண்டா இந்த லாக்டோஸும் சுக்ரோஸும் சில விஷயங்களுக்கு யூஸ் ஆகும், சில விஷயம் யூஸ் ஆகாது. பட் இங்க இருக்க இந்த மாவு சத்து, இதுக்கு பேர் மாவு. இந்த ஃபைபர் அப்படின்னா ஃபைபர் என்னங்க? ஃபைபர்னா என்ன? நார். இந்த நார் இருக்கு. அப்புறம் இந்த கிளைகோஜன். இது எல்லாமே வந்து என்னன்னா, இந்த குளுக்கோஸ் மால்டோஸ் ஆகி, மால்டோஸ் நிறைய செயினா சேர்ந்து ஒற்றை சர்க்கரை இரட்டை சர்க்கரை ஆகி, இந்த இரட்டை சர்க்கரை என்ன நிறைய செயினா சேர்ந்து என்ன ஆகும்னா இந்த ஸ்டார்ச்சஸ், இந்த ஃபைபர்ஸ், இந்த கிளைகோஜன் உருவாகும். இந்த கிளைகோஜனுக்கு இன்னொரு ஃபார்ம் இருக்குது, இன்னொரு தன்மை இருக்குது. இது வந்து மசில்ல போய் ஸ்டோர் ஆகும், அதை நம்ம பின்னாடி எடுக்கலாம். அந்த கிளைகோஜன்ங்கிறது என்ன அப்படின்னா, குளுக்கோஸ் எல்லாம் சேர்ந்து கிளைகோஜனா போய் ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ வந்து சாப்பிட்டது போக மிச்ச எனர்ஜி, இந்த உபரி சக்திகள் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சக்திகள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கிளைகோஜனா நம்ம மசில்ல போய் ஸ்டோர் ஆகுங்க. மசில்லையும் லிவர்லயும் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகி உட்காந்துக்கும். பிளட்ல குளுக்கோஸ் காலியாயிடுச்சு அப்படின்னா, இங்க ஒருத்தர் இருக்கான், ஒரு ஹார்மோன் இருக்கான், இப்போ அவனை சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அவன் என்ன அந்த ஹார்மோன் கிளைகோஜனா குளுக்கோஸ்ல மாத்தி கொடுப்பான். இது ரெண்டும் மாறி மாறி நடந்துட்டே இருக்கும். காலையா மாத்திட்டே போயிட்டே இருப்பான். இது பெரிய ப்ராசஸ். இந்த இந்த இது பேர் தான் மெட்டபாலிசம் சொல்லுவாங்க. இந்த மெட்டபாலிசம் இப்ப நமக்கு தேவையில்லை. இப்ப இது என்னன்னு மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா நோட்ஸ் வரும்போது பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இவ்வளவுதாங்க. இதுல கார்போஹைட்ரேட்ல இவ்வளவுதான். இதுக்கு மேல கார்போஹைட்ரேட்டோட பயன்கள் என்னங்கிறது நான் திருப்பி அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். சரி, பிராக்டிஸ் டக்குன்னு அடிங்க பார்ப்போம். த நியூட்ரியன் கிவிங் எனர்ஜி ஃபார் த ஹியூமன் இஸ், மனித உலக தேவையான ஊட்டச்சத்து அளிக்கும் ஊட்டச்சத்து எது? ஆற்றல் அளிக்கும் ஊட்டச்சத்து எது? நிறைய பேர் போட்டீங்க. வெரி குட். கார்போஹைட்ரேட். ரெண்டாவது கொஸ்டின், which of the following nutrient is main source of brain function? brain functionக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட் எதுங்க? மூளைக்கு வந்து சக்தி அளிக்கக்கூடிய, ஆற்றல் அளிக்கக்கூடிய ஊட்டச்சத்து கார்போஹைட்ரேட். ஓகே, வெரி குட். அடுத்து, which of the following nutrient is not micronutrient?
சொல்லுங்க பார்க்கலாம். பின்வரிசை எது நுண் ஊட்டச்சத்து அல்ல? நுண் ஊட்டச்சத்து அல்ல. 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா 3ன்னு போடுங்க. இப்போ 3வது ஆன்சர் ஒரு ஒரு ஆல்ஃபா குட் அவ்வளவுதான். 3Aன்னு போடுறீங்க. ஓகே. 3Dன்னு போடுறீங்க. சொல்லி தந்திருக்கேன். முழுசா சொல்லல. பட் அதை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். நான் சொல்லல, நான் கேட்கிற கொஸ்டின் வார்த்தைகள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது நோட் பண்ணா மட்டும் தான் எழுத முடியும். சரி, ஓகே. இப்போ இந்த கால்சியம், மெக்னீசியம், சோடியம் இது 3ம் மினரல்ஸ்ங்க. இது 3ம் மினரல்ஸ். சாரி, இது 3 என்னது? மினரல்ஸ். மினரல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? மைக்ரோ நியூட்ரியன், நுண் ஊட்டச்சத்துன்னு சொல்லணும். அப்போ குளுக்கோஸ்ங்கிறது என்னது? கார்போஹைட்ரேட்டோட ஃபார்ம் தானே குளுக்கோஸ். அப்போ நாட் மைக்ரோ நியூட்ரியன். இந்த நாட்டுங்கிற வார்த்தையை கவனிங்க. எது நுண் ஊட்டச்சத்து அல்ல அப்படின்னா குளுக்கோஸ் நுண் ஊட்டச்சத்து அல்ல. ஓகேங்களா? ஓகே. டிஃபிஷியன்சி ஆஃப் ஒன் ஆர் மோர் நியூட்ரியன் ரெஃபர்டஸ், ஒன்று அல்லது ஒரு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா, உணவு குறைபாடு இருக்குன்னா அது எப்படி குறிப்பிடுவோம்? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உணவு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா. ஓகே, குட். அவ்வளவுதான். இது ஆன்சருங்க. குறைபாடு இருந்தாலே அண்டர் நியூட்ரிஷன் தான். ஓகே. பிரேக்கிங் டவுன் ஆஃப் மாலிகுல் இன்டு சொல்யூபிள் ஃபார்ம். இது ஆக்சுவலி இந்த பார்ட்ல நிறைய கொஸ்டின் எடுக்க நினைச்சேன். 5 கொஸ்டினும். சரி, இது ஒண்ணு மட்டும் இருக்கு. பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட் மாலிகூல் இன்டு சொல்யூபிள் ஃபார்ம். நீரில் கரையக்கூடிய, திரவத்தில் கரையக்கூடிய உணவு மூலக்கூறு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பேர் என்ன? 5வது கொஸ்டின். குட். நிறைய பேர் ஏ சொல்லிருக்கீங்க. டைஜஷன் தான் இதன் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அடுத்து ஃபர்தரா கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம்.